நீங்கள் சென்னை டு பெங்களூர் இல்லை பெங்களூர் டு சென்னை போகணுன்னு நினச்சிங்கன்னா அப்போ நான் ப்ரிஃபர் பண்ணிடுறது டபுள் டிக்கெட் ட்ரெயின் தாங்க. ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் ட்ராவலாக கூட இருக்குங்க. ஸோ நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேங்க நான். ஸோ உள்ளே போய் பார்த்து பாருங்க, ரெண்டு ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. ஒன்று லோவர் சேக்கா, அப்போ வந்து அப்பர் சேக்கா. ஸோ நீங்கள் வந்து டபுள் டெக்கர் ட்ரெயின் போனீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் சேக்காக தாங்க இருக்கும். பிகாஸ் வந்து இந்த 4 hours ட்ராவல்னால கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ஸோ வந்து உள்ளே போய் உட்காந்து பார்த்தோங்க. உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து புஷ்பேக் சீட்டோட அப்போ வந்து டேபிள் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெயினில் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் கூட வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். ஒரு கரெக்டாக 7:30 வந்து ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெயின் எடுக்க கொஞ்ச நேரத்தையும் இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் மேக்னசின் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நானும் பச்சை நல்லா இருந்து. ஸோ வந்து ட்ரெயினில் வந்து அந்த வியூலாம் பார்த்தேன். ஸோ ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துன்னே சொல்லுவேன் நான். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாமே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து பொடி க்ளீனாக எடுத்து போயிருந்தேன். அது பார்த்துட்டே சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் எப்போயாவது ட்ரெயினில் போனீங்கன்னா நான் வந்து விண்டோ சீட் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். ஸோ விண்டோ சீட்டில் அந்த வேடிக்கை பார்க்க சுகமே தனியே சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் அந்த ட்ரெயினில் போனீங்கன்னா வந்து நிறைய மினிமலான லக்கேஜாக எடுத்துட்டு போங்க. பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து லக்கேஜ் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அக்காஸ் 350 kilometers வித்தின் 4 hours வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆகிட்டோங்க. மெயினாக வந்து கேஎஸ்ஆரில் தான் நிற்கும். பட் ஆனால் நாங்கள் அந்த பாதியில் வந்து கிருஷ்ணராஜபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோங்க. ஸோ எனக்கு இந்த ட்ரெயின் ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சுன்னே சொல்வேன் நான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினில் போங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள்